Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரி கிராஸ் கோர்ஸ் தான் பார்த்துக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்ட் 7. அது வந்து கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா, லாஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கும்போது ஆசிட் பேஸை பற்றி ஒரு எக்ஸாமுக்கு ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், SSC எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை TNPSC எக்ஸாம், ஸ்டேட் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தேவையான முக்கியமான கான்டென்ட் எல்லாமே கிளியராக நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இது அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் தான். ஓகேவா, எல்லா எக்ஸாமுக்குமே தேவையானது ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா அது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம். கெமிக்கல் பாண்டிங்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து the force that hold it together different atom of molecules, அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடியது. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி டுகெதர் சேர்த்து வச்சிருக்கக்கூடியது தான் அந்த கெமிக்கல் பாண்டிங் சொல்லக்கூடியது. ஓகேவா, ரெண்டு இதுவும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கண்டிஷனை தான் நம்ம சொல்லக்கூடியது. ஹோல்டு டுகெதர் டிஃப்ரெண்ட் ஆட்டம் அண்ட் இனிய மாலிகூல்ஸில் வச்சிருக்கக்கூடியதான் இந்த ஃபோர்ஸ் that hold together different atom of molecules is called chemical bonding. ஓகேவா, இதுதான் கெமிக்கல் பாண்டிங்ன்றது ஒரு இதானது. ஓகேவா, கெமிக்கல் பாண்டிங்ன்றது அதுதான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கக்கூடியது. டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆஃப் மாலிகூல்ஸ் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது கெமிக்கல் பாண்டிங் சொல்கிறோம். ஓகேவா, இதில் இருக்க டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதில் வந்து 4 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து கோவலன்ட் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடியது தான் கெமிக்கல் பாண்டுன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பாண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, இதுல இருந்து ஷேர் ஆஃப் த எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம் பிட்வீன் ஆட்டம்ஸ், இந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கிறத ஷேர் பண்ணும், எலக்ட்ரான் ஷேர் பண்ணக்கூடியதான் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்றது. கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லக்கூடியது வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஓகேவா, இதுதான் இதில் மெயினான பாயிண்ட்ஸ். ஓகேவா, இதில் வந்து இது வந்து கோவலன்ட் பாண்டில் எப்படி இருக்குன்னு மெல்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், இது வந்து மெல்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், இது பாயிலிங் பாயிண்ட். இது எது ஹையாக இருக்கும், இது ரெண்டுமே ஹையாக இருக்கும். மெல்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், பாயிலிங் பாயிண்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஹையாக இருக்கும். இதில் வந்து கண்டக்டர் விடுறது பேட் கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. ஓகேவா, கோவலன்ட் பாண்டுன்றது வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது முக்கியமானது, நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே, இது வந்து இன்சோலுபிள் இன் வாட்டர், இது புரியணும். ஓகேவா, இன்சோலுபிள் வாட்டர். அப்போ கோவலன்ட் பாண்டுன்னா என்னன்னா ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான். இதில் வந்து ஹையாக இருக்கும், மெல்டிங் பாயிண்டாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது, பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே இது வந்து இன்சோலியபிள் இன் வாட்டரில் இன்சோலியபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஓகேவா, இதுதான் இந்த கோவலன்ட் பாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அயனிக் பாண்டு. இந்த அயனிக் பாண்டுன்றது என்னன்னா, the bond formed completely transfer one to more electron from one atom to other atoms மாற்றக்கூடியது. அதாவது கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஒன்றுல இருந்து ஒன்று இல்லாட்டி அதற்கு மேல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் ஒன்றுல இருந்து அதர் ஆட்டம்ஸை மாற்றும். ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு ஆட்டம் அதர் ஆட்டமுக்கு மாற்றக்கூடியது அயனிக் பாண்டுன்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோடியம் குளோரைடு. ஓகேவா, சோடியம் குளோரைடுன்றது இதோட எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, இது வந்து நம்ம Na+ எழுதலாம், அதே மாதிரி Cl- எழுதக்கூடியது இதுதான். ஓகேவா, நம்ம இப்படி எழுதலாம், சோடியம் குளோரைடை மென்ஷன் பண்ணலாம். இதுதான் ஒன்றுல இருந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம் ஒன் ஃபார்ம்ல இருந்து அதர் ஃபார்முக்கு மாற்றக்கூடியது. இதுதான் அயனிக் பாண்டுன்னு சொல்றோம். அது எக்ஸாம்பிள் தான் சோடியம் குளோரைடு. இதில் நீங்க பார்க்கும்போது ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டும் இதுலேயும் ஹையாக இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அயனிக் பாண்டில் இது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் மெல்டன் ஸ்டேட்னா என்னன்னா லிக்யூட் ஸ்டேட்டு. ஓகேவா, லிக்யூடு ஸ்டேட்ல அதாவது மெல்ட் ஆகும் இல்லையா, ஒரு சாலிட் இருந்து மெல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெல்டிங் லிக்யூடு டைம்ல இருக்கிற போது அந்த ஸ்டேஜ்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். இது சூப்பராக கடத்தும். இதுதான் அயனிக் பாண்டுன்றது நோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மெல்ட்ன்றது ஒரு பனிக்கட்டி இருக்குன்னா அது உருகுது இல்லையா, உருகுற போது அதுல கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதுதான். அதே இது பேட் கண்டக்டர் வந்து சாலிட் ஸ்டேட்டு. ஓகே, சாலிட்ல இருக்கும்போது அது இதாகாது. சாலிட்ல இருக்கும்போது கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. இது நமக்கு மெயினாக முக்கியம். அயனிக் பாண்டில் இது நிறைய வாட்டி கேட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா,
குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெல்டன் ஸ்டேஜ் அப்படின்னா லிக்யூட் ஸ்டேஜில் வந்து இது வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து கோவலன்ட்ல பார்த்துருக்கும் போது அது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. இன்சோலபிள் இன் வாட்டர் நம்ம பார்த்துருந்தோம். அயனிக்கில் பார்க்கும்போது நமக்கு தேவையானது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் லிக்யூட் ஸ்டேட் அல்லது மெல்டன் ஸ்டேட்ல ஓகே. பேட் கண்டக்டர் ஆஃப் சாலிட்ல வந்து அது போகாது, பேட் கண்டக்டராக இருக்கும். ஓகேவா. இதுதான். அப்போ இதில் வந்து completely transfer of one or more electron from one atom to other atom. okay அதுதான் ionic bond நம்ம சொல்றோம். ஓகேவா. the next நம்ம பார்க்கும்போது sigma bond. the sigma bond வந்து linear overlapping of atomic orbitals சொல்லக்கூடியது. ஓகேவா. இந்த பாண்ட் என்னன்னா லீனியரா மொத்தம் ஓவராலா லேப் ஆகக்கூடியதான் லீனியர். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் தான் ஹக். இந்த இமேஜை பார்க்கலாம். இது வந்து லீனியர் ஓவர்லேப் ஆயிருக்கும், ஃபுல்லாகவே லீனியர் ஓவர்லேப் ஆயிருக்கும் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் நடந்திருக்கூடியதான். அப்போ வந்து சிக்மா பாண்ட்ன்றது என்ன அப்படின்னா லீனியர் ஓவர்லேப்பிங் அதுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஹக். ஓகேவா. ஹக் அவங்க டைரக்டாகவே கேட்டிருப்பாங்க, ஹக் பண்ணுறதுல என்ன பாண்டிங்கில் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதோட கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி சிக்மா பாண்டோட இது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்டு. இது வந்து ஸ்ட்ராங் பாண்டு. நம்ம அடுத்தது ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு இது பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்டு மெயின்ல வரணும். இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. அப்போ சிக்மா ஸ்ட்ராங் பாண்டு. அங்கே அடுத்து வரக்கூடியது ஏதாவது வீக் பாண்டு இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து சிக்மா பாண்ட்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டுன்னு உங்களுக்கு மைண்டில் வரணும். ஹக் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. அந்த எனர்ஜி வந்து ஓவர்லேப் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிக்மா பாண்டுன்றது லீனியர் ஓவர்லேப் ஆயிருக்கும் அட்டாமிக் ஆர்பிட்டில். இது வந்து ஸ்ட்ராங் பாண்டு. இது எக்ஸாம்பிள் தான் ஹக். ஓகே. அதே மாதிரி பை பாண்ட் வந்து ஹேண்ட் ஷேக் உள்ளது. இது வந்து ஜஸ்ட் சைடு ஓவர்லேப் ஆயிருக்கும். ஓகேவா. சைடு வைஸ் ஓவர்லேப் ஆயிருக்கும். இங்கே வந்து சைடு வைஸ் ஓவர்லேப் ஆயிருக்கும். ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் சைடு வைஸ் ஓவர்லேப் ஆகக்கூடியது தான். இது வந்து ஜஸ்ட் சைடு வைஸ் ஓவர்லேப் ஆயிருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஷேக் ஹேண்ட். ஓகே. ஷேக் ஹேண்ட் போது இங்கே ஒரு சின்ன இடம் கம்மியான சர்ஃபேஸ் தான் நம்ம மேலே டச் ஆகிருக்கும். அதில் வந்து சின்ன இது வந்து வீக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதோடது வந்து வீக் பாண்டு கம்மியாக தானே இதாக இருக்குது, ஓவர்லேப் ஆகிருக்கு. ஆனால் இதே இது நீங்கள் ஸ்ட்ராங் பாண்டு சிக்மா பாண்டில் பார்க்கும்போது ஹக் பண்ணும்போது ஓவர்லேப் ஃபுல்லாகவே நமக்கு லீனியர் ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்போ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமானது தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் இது வந்து ஷேக் ஹேண்டுண்டா உங்களுக்கு பை பாண்டுன்னு உங்களுக்கு மைண்டில் வரணும். இது வந்து சைடு வைஸு ஓவர்லேப் ஆகிருக்கும். இங்கே பார்க்குற போதே தெரியும், இங்கே வந்து கம்மியான இடங்கள்ல தான் இதாக இருக்குது, டச் ஆகிருக்கு. ஓகே. ஹேண்டு அப்போ சைடு வைஸ் ஓவர்லேப் அப்படின்றது ஆர்பிட்டல் வந்து பை பாண்டு. இது வந்து வீக் பாண்டுன்னு சொல்லலாம். இது பார்க்குற போது வீக் பாண்டு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஷேக் ஹேண்டு. அதே இது ஸ்ட்ராங் பாண்டுனா சிக்மா பாண்டு. இது வந்து ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும் ஹக். ஓகேவா. இதுதான் லீனியர் ஓவர்லேப் உள்ளது. ஓகே. இந்த 4 இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து முக்கியமானது ஹைட்ரஜன் பாண்டுனா என்ன அப்படின்னா இது வந்து H2O தான் வரக்கூடியதுதான். அதாவது H2O நீர் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லக்கூடியது. இங்கே நம்ம பாருங்கள், இங்கே இந்த ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன்ல இருந்து அடுத்து டைரெக்டாக வர்றது தான் இதுதான் கோவலண்ட். டைரெக்டாக வரக்கூடியது கோவலண்ட். ஓகேவா. கோவலண்ட். ஓகேவா. இது வந்து இங்கிருந்து இது வந்து கேப் இருக்கு பாருங்க, இது டைரக்டாக வந்துச்சு. இது வந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா. இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே நடக்கக்கூடியது. ஹைட்ரஜன் பாண்ட் மூலியமாக தான் இங்கே நடக்கக்கூடியது, இந்த ஹைட்ரஜன் எடுக்கக்கூடியது. இது கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை தான் ஹைட்ரஜன் பாண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க. when hydrogen atom is present between the electronegative atoms எது கூட இருக்கும், நைட்ரஜன் கூட இருக்கும், ஆக்சிஜனோட ஃப்ளோரின் இருக்கும். then it is the bonded ஒரு சைடு வந்து கோவலண்ட் பாண்டில் இருக்கும், ஒன்று வந்து கோவலண்ட் பாண்டில் இருக்கும் சொல்லியாச்சு. தென் அதர் வந்து வீக் போர்ஸாக இருக்கும். இதுதான் வீக் போர்ஸ். இது வந்து கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லிட்டோம். எடுத்தோடனே சடனாக பக்கத்தில் இருக்கக்கூடியது, நியரில் இருக்கக்கூடியது இந்த அதில் 3 நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின்ல இருக்கக்கூடியது. இதுதான் கோவலண்ட் பாண்ட். ஓகே. இதுதான் டைரெக்டாக ஒரு எண்டில் வந்து நமக்கு கோவலண்ட் பாண்ட் இருக்கும், அதர் எண்டில் வீக் ஃபோர்ஸாக இருக்கும். இது அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த வீக் ஃபோர்ஸாக இருக்கு இல்லையா, இதுதான் அட்ராக்ஷன்
அட்ராக்ஷன் பாயிண்ட்ல இருக்கக்கூடியது இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட் நம்ம சொல்றோம். ஹைட்ரஜன் பாண்ட் நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப H2O அது நீரத்தை நம்ம சொல்றோம், இங்க எடுத்துக்கிறோம். இந்த இமிடியேட்டா இருக்கக்கூடியது ஆக்சிஜனா இருக்கட்டும், நைட்ரஜனா இருக்கட்டும், ஃப்ளோரினா இருக்கட்டும், இந்த இதில் இருக்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சைடில் இருக்கக்கூடியது எதுவோ இது கோவலன்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்டா இருக்கும், இன்னொன்று வந்து வீக் ஃபோர்ஸா இருக்கும். அதை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்றோம். இதை அட்ராக்ட் பண்ணி இந்த பாண்ட் கனெக்ட் ஆகக்கூடியது தான் சொல்றோம். இது வீக் ஃபோர்ஸ்ல நடக்கக்கூடியது, வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஹைட்ரஜன் பாண்ட் நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் இதோடது. ஓகேவா? when hydrogen atom is present between two electronegative atoms, electronegative atomsல வந்து அது நைட்ரஜனா இருக்கலாம், ஆக்சிஜனா இருக்கலாம், ஃப்ளோரின் இருக்கலாம். இதுல வந்து ஒன் பாண்ட், ஓகேவா, ஒன் ஆஃப் த பாண்ட் கோவலன்ட் பாண்டா இருக்கும், அண்ட் அதர் ஒன் இது வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட் உள்ளது. இவங்க டைரக்டாவே இந்த ஃபுல் டெஃபினிஷன் கொடுத்துட்டு தான் அவங்க கேட்பாங்க, வேற எதுவும் இதுல ஸ்கிப் பண்ணிட்டு கேட்க மாட்டாங்க. ஓகே, அது மெயின்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து முக்கியமான இது வந்து கேட்டதில்லை, பட் ஆனால் இந்த டாபிக்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்ம முக்கியமானது. எனர்ஜி, பாண்டோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அப்படி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்னதாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி பாண்டிங்கோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூ ஆட்டம்ஸ்குள்ள அந்த பாண்டிங்ல தான் இருக்கும். ஒன்று ரெண்டுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ், அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டர் எப்படி இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ்ல தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ்ல தான் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ்குள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் சொல்ல பாண்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்குள்ள இருந்து வரக்கூடியது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாண்டோட லென்த் அது எப்படி இருக்குன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டூ பாண்டட் ஆட்டம்ஸ். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஓகே, நம்ம எடுத்துக்கூடியது லென்த்னு எப்படி இருக்கும்போது லென்த், பாண்டோடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் டூ பாண்டட் ஆட்டம்ஸ், டூ பாண்டட் ஆட்டம்ஸ் அந்த சென்டருடையது. ஓகேவா? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் த டூ ஆட்டம்ஸ். ஓகேவா? டூ ஆட்டம்ஸ் தான் நம்ம சொல்றோம், பாண்டட் ஆட்டம்ஸ் தான் அந்த லென்த், பாண்டோட லென்த் நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு மெயினான தேவை வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டூ பாண்டட் ஆட்டம்ஸ். அடுத்து வந்து பாண்ட் ஆங்கிள்ன்றது என்னன்னா ஆவரேஜ் ஆங்கிள். இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். லென்த் பார்க்கணும்னா டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லென்த்னா டிஸ்டன்ஸ் தானே வேணும். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் டூ பாண்டட் ஆட்டம், டூ பாண்டட் ஆட்டம் சொல்லியிருந்தோம். இங்க வந்து ஆங்கிள், ஆவரேஜ் ஆங்கிள் பிட்வீன் த டூ பாண்டட் ஆர்பிட்டல்ஸ் ஆட்டம்ஸ், இதுதான். ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் ஆவரேஜ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த டூ பாண்டட் ஆட்டம்ஸ் தான். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ H2O இதுவும் இருக்கு இல்லையா, H2O நீர் இருக்கு இல்லையா, இப்போ ஆக்சிஜனுக்கு இருக்கு, இது இருக்கு, இதுக்குள்ள ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் பாண்டட் ஆங்கிள் நம்ம சொல்றோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, இதைத்தான் பாண்டட் ஆங்கிள் என்று சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோடது மெயினானது. இவ்வளவு தான். ஜஸ்ட் இது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். ஓகே, எல்லாமே இதுல முக்கியமானதானே கிடையாது, பட் ஆனால் நமக்கு தெரியணும். இதுல சிலது கேட்டிருக்காங்க, சிலது கேட்கறதுக்கு சாத்தியம் இருக்கு, அதனாலதான் இதை ஜஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஓகேவா? இதுல முக்கியமானது வந்து கோவலன்ட் பாண்டா இருக்கட்டும், பை பாண்டு, இந்த மாதிரி முக்கியமான ஹக், ஹேண்ட் ஷேக்கு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து மெட்டாலஜி ரிலேட்டடா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும், பார்க்கலாம் அடுத்ததுல. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.